பார்த்தா பரிதாபம் நம் வீட்டு செல்ல புள்ள வெல்லட்டும் இந்த முறை காணட்டும் ஊரு வளர்த்தர ஒரு வாட்டி வாய்ப்பு தந்தா இருக்காதே கரண்ட் கட்டு ஓஹோன்னு ஜெயிக்க வச்சா பூராக செம்ம பிரைட்டு வரலாறு பேச போற வருங்கால பிரசிடென்ட் அண்ணனை மெச்சு வாரே அமெரிக்கா பிரசிடென்ட் கல்லூர் மண்ணின் செங்கம் நடராசன் என்னும் தங்கம் எல்லோருக்கும் இனிய நண்பன் எளியோர்க்கு உதவும் தொண்டன். சில வார்த்தைகள் சொல்லிக் கொள்கிறேன். நான் சொன்னது எல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியமில்லை. போதா வெங்காயம் என்று கூட விட்டு விடலாம். ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராசு, என் வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்காக தியாக 50,000 ரூபாய் கேட்டாரு. என்னால் புரட்ட முடியல. நீ தலைவராக வந்ததை கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. முதல்ல ரிசல்ட் வரட்டும்க்கா. ரிசல்ட் என்ன ரிசல்ட்? ராசுதா தலைவர் நம்ம ஊரே சொல்லுதே. என்னன்னா சுத்தியா பத்தியா மூண்டுக்காரன பத்தியா நம்ம சிரிப்பு சிரிச்சுன்னு போறான். அப்படியே தலையாட்டினே போய் சுத்தி எடுத்துணும். அப்போ இது கீழே கீழே இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாற்காலி, சங்கு, நாற்காலி, செல்போன், பானை, நோட் பண்ணிக்கோ. செல்போன், நோட் பண்ணிக்கோ. நாற்காலி, செல்போன், இதுவும் நாற்காலி. செல்லாத ஓட்டு. 2 சின்னத்துக்கு நடுவுல இருக்குது பாருங்க. இது வந்து செல்லாத ஓட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவு. அலைபேசி 628 ஓட்டுங்க. நாற்காலி 507ங்க. சங்கு 373ங்க. பானை 7 ஓட்டுங்க. ரயில் என்ஜின் 2 ஓட்டுங்க. செல்லாத ஓட்டு 5ங்க. லீடிங் அலைபேசி 121. செகண்ட் ரவுண்ட் பானை, செல்போன், நாற்காலி, செல்போன், ரயில் என்ஜின், நாற்காலி, சங்கு, பானை, நாற்காலி, செல்போன், நாற்காலி. செகண்ட் ரவுண்ட் முடிவு. நாற்காலி 1154, அலைபேசி 1002, சங்கு 719, ரயில் என்ஜின் 19, பானை 14. செகண்ட் ரவுண்ட் லீடிங்ல நாற்காலி 152. அலைபேசி 1397, நாற்காலி 1363, சங்கு 1249, பானை 657. தேர்ட் ரவுண்ட் லீடிங் அலைபேசி 34 ஓட்டு முன்னிலை. ராசு எப்படி போயினுக்குது? 3 ரவுண்ட் முடிஞ்சு நம்ம தான் லீடிங். அப்படியா? நம்ம சூப்பர் பா. பாய் வந்துக்கறாரா? வரலையா? சரி, அவர்கிட்ட பேசுறியா? மாமா பேசிட்டு வந்து பாத்துக்க. சரக்கு வாட்டி தான் உள்ள பாத்துக்க. ஆமா. சந்தோஷம் ராசு. சரி பாய், அப்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருங்க. சார் அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி ரீகவுண்டிங் பண்ண முடியாது சார். கேண்டிடேட் எத்தனை முறை கேட்டாலும் நீங்க ரீகவுண்டிங் பண்ணி தாகணும். 1 ஓட்டு 2 ஓட்டுனா பரவாயில்ல சார். 9 ஓட்டுலாம் ரீகவுண்டிங் பண்ண முடியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. மாப்பே இங்க பாரு மாப்பே, என்ன சொல்றானுங்க தெரியுமா? 5 ஓட்டுல கண்ணன் ஜெயிச்சு தான் சொல்றானுங்க மாப்பே. அதெல்லாம் விடக்கூடாது மாப்பே. ரீகவுண்டிங் ஒன்று நீயே கேளு மாப்பே. மெட்ராஸ் ரீகவுண்டிங் கேளு. 59 ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு இது. 5 ஓட்டு தேவசெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரீகவுண்ட் பண்ணா சுகுராணி ஜெயிப்ப. நீ கேளு ராசு. 5 ஓட்டு 50 முறை என்னால நாம தான் ஜெயிச்சிருவோம். கேளு மாப்பே, கேளு மாப்பே. கேளு ராசு. ரீகவுண்டிங் வேணும் சார். ரீகவுண்டிங்ல செல்லாத ஓட்டு தான் முதல்ல எண்ணுவோம். நல்லா பாத்துங்க. செல்லாத ஓட்டு. இது செல்லாத ஓட்டு. ஏங்க பாதிக்கு மேல செல்போன் 2 சின்னத்துக்கு நடுவுல குத்துனதுனால இது செல்லாது. பாருங்க செல்லாதானே. நாற்காலி சின்னத்தோட கோட்டுக்குள்ள குத்திருக்காங்க. அதனால வந்து நாற்காலிக்கு இந்த ஓட்டு. என்னம்மா நாற்காலி கைட்டா குத்திருக்கு, இது செல்லாத ஓட்டுன்னு சொல்றீங்க? எப்படி நான் செல்லாத ஓட்டு வச்சீங்க? சார் இவ்வளவு தெளிவா குத்திக்குதா? இது எப்படி செல்லாத ஓட்டுல செட்டீங்க? 59 ஓட்டுல 15 ஓட்டு மூத்திக்கு உளுந்தா மாதிரி மாத்திக்கிறாங்க. கவர்மெண்ட் நடந்துக்குது பாருங்க. அடுத்த சீட் எடுத்து பாருங்க. பாருங்க சார், எல்லாருக்கும் காட்டுங்க. காட்டுங்க சார். நாற்காலியில் தான் இருக்கும். இருக்கா?
டேய் மூர்த்தி ஓட்டு சீட்டை மாத்தி ஜெயிக்கலான்னு பாக்குறியா? இன்னும் என்ன சார் டிஸ்கஷன்? எங்க கண்ணன் ஜெயிச்சதா டிக்ளேர் பண்ணுங்க சார். நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலுக்கான முடிவுகள். அலைபேசி சின்னத்தில் போட்டியிட்ட நடராசனை விட 5 வாக்குகள் அதிகமாக வாங்கி தங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கண்ணன் வெற்றி பெற்றார். எந்த நேரத்துல இவனை பெத்த ஒரே இளவா போச்சு. ஒன்றியத்தோட கவுண்டிங் கூட பார்க்க முடியல. ராசி சவால் விட்டு மாதிரி தோக்கடிச்சிட்டான், என்ன ஜெயிச்சிட்டான். அவன் நிக்குவேன்னு சொன்ன போய் கை கால் ஓடிச்சு விட்டு நிக்கூடா பண்ணிக்கணும். இப்போ என்னாச்சு? நான் மூஞ்சில அதை முன்னமா அவமாடு போட்டு நிக்கிறேன். அந்த ராசி சேவியர் என்ன பண்ணி எனக்கு தெரியும். செல்வம், நம்ம ஆளுங்களை வர சொல்லு. உனக்கு வாயில தான்டா கண்டோம். ஏதோ தோத்தது உனக்கு மட்டும்தான் அவமானன்ற மாதிரி ஜிங்கி ஜிங்கின்னு குதிக்கிற. நான் ஜெயிச்சு சேர்மன் ஆகி உன்னை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறேன். நாம விட்டுட்டு வந்துக்கிறது பரம்பரை பேரடா. அதை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். டேய், எனக்கு அப்புறம் எல்லாமே நீதான்டா. உன்னை தவிக்க விட்டுட்டு உங்க அப்பா சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டியா? யோ, நீ எல்லாம் ஒரு அப்பனையா? தோக்கச்சிட்டு அப்படி மாலி சாலியா போயினுக்குற. இங்க இப்ப எதுவும் பேசுவானா? நீ சும்மாரு. பெத்த புள்ள உனக்கு முக்கியம் இல்லல்ல. எவனோ ஒரு ஈத்தர அவனை ஜெயிக்க வச்சுக்கிற உன் கட்சிக்காக பதில் சொல்லியா? அப்படி கட்சிக்காக வாய் கீழே பேசல, பதில் சொல்லிட்டு போ. அப்படி சிலையாட்ட நிக்கிற அந்த தியாக உன்னை அவமானப்படுத்தின ஒரே காரணத்துக்காக தான் எலெக்ஷன்ல நின்ன. நீ என்னடான்னா நீ இப்படி கேனைனாவே இரு. உன்னால உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே உன்னால. என்னடா அப்பா அவன் மரியாதை இல்லாம ஊர் 1000 சொல்லும். உனக்கு அறிவில்ல? மண்ணுல விழுந்தாலும் பொண்ணு பொண்ணு தான்டா. ஏன் பேச கேட்காத நீ எலெக்ஷன்ல நின்னு தோத்துட்டு இப்ப அவரை பார்த்து கேள்வி கேட்டுனுக்கிறியா? அப்படியே வச்சு சாத்தி கொண்டுறோம் பாத்துக்க. என்ன பேச்ச பேசுறீங்க? விடு. அண்ணன்ட்ட பேசுங்கப்பா. எங்க அண்ணா எங்க? ஐயா வெங்கடேசன் சொல்ற, நாம எத்தனை ஓட்டு லீடிங்க? நான் 24 ஓட்டுல ஒன்றியத்துல நீ தோத்துட்டேனா? சாப்பிடுப்பா. நோ, சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். அதான் முக்கியமா. போ. சாப்பிடாம இருக்கல்ல, கொஞ்சம் மாதிரி சாப்பிடு. ஐயா என்னாச்சு? ஐயா மூர்த்தி, ஐயா எந்திரிங்க ஐயா. அப்பா, ஐயா செல்வா, ஆளுங்க சொல்லு. போ. ஏய் சுந்தரே. அப்பா, அப்பா, அப்பா. பாத்து. ஏறு பாருங்க, ஏறு. ஹாஸ்பிடல் போற அப்படியே வந்துறேன். அம்மா, பாப்பா குண்டாவதுமா. போ. செல்வா, அந்த ராசி சேவியரும். அவங்கள நான் பாத்துக்கறேன். ஏறு வண்டி ஏறா. அவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல. ஏமா ஒண்ணும் இல்லைல்ல? பாய், எதுவும் ஆள் இல்ல உங்களுக்கு? அடி எதுவும் பல்ல இல்ல? ஸ்கெட்ச் போட்டாடுங்க பாய். வண்டி திருப்புங்க. திருப்புங்க. ஏங்க பாய். தொடக்க மட்டும் வந்து வா வா.
பாய் 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 ஹேமா 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 என்னாச்சு ஹேமா ஹே ஹேமா பைஜான போட்டவங்களை ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துரும். அவங்களை பார்க்க எப்படி இருந்தானுங்க? அன்னைக்கு வந்ததுல பார்க்கறதுக்கு யாரும் நம்ம ஊருக்கார மாதிரி தெரியல. வெளியூர்ல இருந்து இறக்கிறானுங்க. நாங்க எதுவும் பண்ணல. புதூர்ல கலவர் மட்டும் தேகல பண்ண சொன்னாங்க. பாய வேற யாரோ போட்டாங்க. அது மேல சத்தியமா சொல்ற நம்புங்க பாய். சசி, வேலூர் சைடு ஆளுங்க யாரும் பைஜானை செய்யல. மூர்த்தி அவங்க விசாரிச்சப்போ புதூர்ல மட்டும்தான் ஏதோ கலவரம் செஞ்சிருக்கானுங்க. பைஜானை போட்டவங்களை பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியலன்னு ராசு சொன்னான். முகத்தை பார்க்க முடியாது. அடையாளமே தெரியாம அறுத்து போட்டானுங்க. அவனுக்கு சாவு அத்தனை கோரமாக்கணும். சேவியரு, தமிழ் தமிழர்னு பேசுறவங்களும் நாம எல்லாரும் சமந்தான்னு நினைக்கிறவங்களும் நம்ம கூட நின்னாலும் போலீஸும் அதிகார வர்க்கத்துக்கு குழுக்கு முடு போறது. அதுக்காக இவங்களுக்கு பயந்துக்குன்னு நம்ம கேஸெல்லாம் வாபஸ் வாங்க கூடாது சேவியரு. தம்பி, போலீஸ் கலவரம் பண்ணவங்களை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அது காரணமான மூர்த்தியும் அரெஸ்ட் பண்ணிச்சுப்பா. பண்ணிச்சு போயா அம்பேத்து இல்ல சேவியரை புரிஞ்சுக்காம பேசுனுங்கிறான் அவன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். கூட இருந்து நல்லா பார்த்துக்குங்க. இப்போதைக்கு குழந்தைய பற்றி 2 பேரும் யோசிக்க வேண்டாம். நேற்றாய் நாளை